பாருங்கள், அதில் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்றான். ஒரு செல்லுக்குள்ளே நம்ம பவர் ஹவுஸ்னு எது சொல்லுவோம்? ஒரு செல் இருக்கிறது. அதுக்கு அந்த செல்லுக்கு உண்டான எனர்ஜியை கொடுப்பது என்னது அப்படின்னு பார்த்தா அதுதான் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க. ஒரு செல்லுக்குள்ளே என்ன இருக்கும்? செல்லுக்குள்ளே ஒரு சின்ன போர்ஷன், ஒரு பகுதியில் மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்கும். அதுதான் அந்த செல்லுகளுக்கு ஆற்றலை வழங்குகிறது. ரைட்டா? அது என்ன செய்கிறது? ஆற்றலை வழங்குகிறது செல்லுக்குள்ளே. அதுதான் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. பவர் ஹவுஸ்ன்னு என்னது? ஆற்றலை வழங்கும் ஒரு பொருள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் செல்லுக்குள்ளே உள்ள உட்புறமாக அமைந்திருக்கும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு நைட் பிளைண்டட்னஸ் டிஃபிஷியன்சி. அப்போ நைட் பிளைண்ட் மாலைக்கண் நோயின்னு சொல்கிறோம்ல. சாயந்தரம் ஆச்சுன்னு கொஞ்சம் கண்ணு குறையாக தெரியும். காலையில் நல்லா தெரியும், சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு கண்ணு குறையாக தெரியும். அதான் நைட் பிளைண்டட்னஸ் டிஃபிஷியன்சி. அந்த குறைபாடு எதனால் ஏற்படுகிறது என்றால் விட்டமின் ஏனால் என்ன நோய் வருகிறது? நைட் பிளைண்டட்னஸ் நோய் வருகிறது. மாலைக்கண் நோய் என்று சொல்லுவார்கள். அப்போ ஹியூமன் பாடி சப்போர்ட் அப்படின்றான். அதாவது ஹியூமன் பாடி சப்போர்ட்டுன்னா இப்போ மனுஷனோட உடம்புல எலும்பே இல்லை வச்சுக்கிறோமே. அப்போ அந்த உடம்பு நிற்குமா? சொதனை கீழே தான் இருக்கும். அந்த எலும்பு தான் என்ன செய்யுது? மனுஷனை நிலைநிறுத்துகிறது. அப்போ ஹியூமன் பாடின்னு மனித உடம்புக்கு சப்போர்ட் உதவி செய்யக்கூடிய பொருள் என்னென்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல்னு என்னது? எலும்புக்கூடு. ரைட்டா? எலும்பு மண்டலம் அப்படின்ற. அதான் எலும்புக்கூடு எலும்பு மண்டலம் ரெண்டு ஒன்று தான். ஸ்கெலிட்டல் அப்படின்னா எலும்பாலான அமைப்புன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ எலும்பாலான அமைப்பு இருக்கிறனால தான் உன் காலில் நிற்கிது. அது எலும்பு இல்லை, காலில்னா அந்த சதை தான் இருக்கும். சதை நிற்குமா? நிற்காது. ரைட்டா? அப்போது பிளான்ட் ஃபுட் டிரான்ஸ்போர்ட். பிளான்ட்டில் தாவரங்களில் உணவை யாருக்கு எடுத்து செல்கிறார்கள்? ஃபோலம். ரைட்டா? தண்ணியை யார் எடுத்து செல்கிறார்கள்? ஜைலம். ரைட்டா? என்ன படிச்சிருக்கோம்? ஃபோட்டோசிந்தசிஸ் பை ப்ராடக்ட் இஸ் ஆக்சிஜன் அப்படின்றான். ஃபோட்டோசிந்தசிஸ் பை ப்ராடக்ட்னா ஃபோட்டோசிந்தசிஸ் சமயத்தில் என்ன உண்டாகும் அப்படின்னு பார்த்து பாருங்கள். ஃபோட்டோசிந்தசிஸ் என்னது? சூரிய வெளிச்சத்தை இழுக்கிறது. வெளியிலிருந்து அந்த இலை மூலயமா சூரிய வெளிச்சம் வெளிப்புறமாக உள்ளே வருகிறது. அப்போ வேர்லேருந்து தண்ணி அந்த இலைக்கு செல்கிறது. அந்த தண்ணியும் அந்த சூரிய வெளிச்சமும் சேர்ந்து என்ன செய்கிறது? ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை இழுக்கிறது. இழுத்து என்ன செய்கிறது? ஸ்டார்ச் உண்டாகிறது. இது உணவு உண்டாகிறது. ஸ்டார்ச்னா உணவு. அந்த ஸ்டார்ச்சு கூட இன்னொன்று உண்டாகும். என்ன உண்டாகும்? ஆக்சிஜன் உண்டாகும். ஓட்டுன்னா ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் என்ன செய்யும்? வெளியே சென்று விடும் இலைகள் மூலமாக. அப்போது அதனால தான் சொல்லுவாங்க பகல் நேரத்தில் தான் சூரிய வெளிச்சத்தில் தான் இந்த தாவரங்கள் உணவை தயார் பண்ணும் இலைகள் மூலமாக. அப்போ என்ன செய்யும்? ஆக்சிஜனை வெளியிடும். பை ப்ராடக்ட்னா ஒரு பொருள் உண்டாகும்போது அது கூடவே உண்டாகக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உணவு உண்டாக்குகிறது. அது கூடவே எது உண்டாகிறது? ஆக்சிஜன் உண்டாகிறது. அந்த ஆக்சிஜன் என்ன செய்கிறது? இலைகளோட ஓட்டைகள் மூலமாக வெளியேற்றுகிறது. ரைட்டா? இங்கே பாருங்கள், இது இலை, இதில் சூரிய வெளிச்சம் விழுகுது. வேர்லேருந்து என்ன? தண்ணி வருகிறது. கார்பன் டை ஆக்சைடு காற்றுல இருக்குது. அப்போ இந்த மூணையும் கலந்து இது என்ன செய்கிறது? உணவை உண்டாக்குகிறது. உணவுனா ஸ்டார்ச் ப்ளஸ்ஸு ஆக்சிஜனை உண்டாக்குகிறது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு பகல் நேரத்தில் உள்ளே இழுத்துக்கொண்டு இந்த ஓட்டு என்ன உண்டாக்கப்படுகிறது இல்லையா? அதை வெளியே விடுகிறது அந்த ஓட்டைகள் மூலமாக. அதான் பை ப்ராடக்ட்ன்றது ஒரு ப்ராடக்ட்டு கூட ஒரு பொருள் உண்டாகிறது. அது பேர் ப்ராடக்ட்டு. அது கூட உண்டாகக்கூடிய இன்னொரு பொருள், அதான் பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்னது? ஃபோட்டோசிந்தசிஸ் சமயத்தில் ஒளிச்சேர்க்கை துணை பொருள் என்னது? ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஸ்டார்ச்னா உணவு உண்டாக்கப்படுகிறது. அது கூட என்ன உண்டாக்கப்படுகிறது? ஆக்சிஜன் உண்டாக்கப்படுகிறது. அது வெளியேற்றப்படுகிறது. ரைட்டா? அப்போ பிரெயின் ப்ரொடக்டிவ் லேயர்ஸ் அப்படின்றான். பிரெயின் மூளை இருக்குது இல்லையா? மூளை மண்டையில் இருக்குது. அதை பாதுகாக்கும் அடுக்குகள் என்ன அப்படின்றான். பாதுகாக்கும் அடுக்குகள் என்ன அப்படின்னா ஏற்கனவே மென்னிங்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? மென்னிங்ஸ் தான் அதுக்கு மேலே ஒரு அடுக்கு மாதிரி இருந்து பாதுகாக்கும். ஷிப் ஆஃப் டெசர்ட். அப்போ பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது என்னன்றான். பாலைவனம்ன்றது மணலாக இருக்கும். ராஜஸ்தானில் போய் பார்த்தீங்கன்னா மணலாக இருக்கும். அப்போ அந்த மணலில் மனுஷன் நடந்து போக முடியுமா? முடியாது. எவ்வளோ தான் நீ நடந்து போனாலும் வேகமாக நடந்து போக முடியாது. அதில் வேகமாக நடந்து போகக்கூடிய ஒரே ஒரு பொருள், ஒரு உயிர் என்னது? ஒட்டகம்தான். அப்போ கடலில் நீ நீந்தி போக முடியுமா? முடியாது. அப்போ கடலில் போகக்கூடிய ஒரே ஒரு பொருள் கப்பல் தான். அதே மாதிரி பாலைவனத்தில் உன்னை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு சொன்னால் ஒரு உயிரினம், அது என்னது? கேமல். அதுதான் ஷிப்புன்ற பட்டப்பெயர். பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கப்படுவது என்னது? கேமல்.
அப்போ பிளட் குளோட்டிங் விட்டமின் கே. அப்போ பிளட் குளோட்டிங் ஆகுவதற்கு பயன்படும் விட்டமின் எதுன்னா விட்டமின் கே. நான் ஏற்கனவே படிச்சிருக்கோம். பிளட்டில் வந்து பிளேட்லெட்ஸ் தான் பிளட் குளோட்டிங்கை உண்டாக்குகிறதுன்ட்டு. ஏட்டா விட்டமினில் வந்து பிளேட்லெட்ஸு எதை உண்டாக்குறது? பிளட் குளோட்டிங் என்னது? அதாவது உறைதல். இப்போ எனக்கு கத்தியை வச்சு வெட்டிட்டாங்க, ரத்தம் வெளியே வருது. அப்போ அந்த பிளேட்லெட்ஸ், ரத்தத்தில் உள்ள பிளேட்லெட்ஸ் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு மூடாக்கு மாதிரி அமைஞ்சு உரைய வச்சிடும் ரத்தத்தை. அப்போ இது எங்கே விட்டமின் கே எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால், அந்த பிளேட்லெட்ஸ் எதில் இருக்குதுன்னு சொன்னால் விட்டமின் கேல தான் இருக்குது. கேட்டால் எதில் இருக்கிறது? விட்டமின் கேல ஒரு பகுதி தான் பிளேட்லெட்ஸ். அதனால தான் விட்டமின்னு கேட்டுட்டான். ரைட்டா? பிளட் உறைவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னு சொன்னால் பிளேட்லெட்ஸு. ஆனால் என்ன விட்டமின் கேட்குறான். விட்டமின்னா விட்டமின் கே. அப்போ அந்த விட்டமின் கேக்குள்ளே தான் என்ன இருக்குது? பிளேட்லெட்ஸ் இருக்கிறது. ரைட்டா? அதை தான் சொல்லலாம் பிளட் குளோட்டிங். பிளட் வந்து உறைவதற்கு பயன்படுத்தக்கூடிய விட்டமின். வெறும் பிளட் குளோட்டிங்கன்னா பிளேட்லெட்ஸ். ஆனால் அந்த பிளேட்லெட் எங்கே இருக்குது? விட்டமின் கேக்குள்ளே உள்ள ஒரு பகுதி தான் அந்த செல். விட்டமின் கே என்ற ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். சரியா? அப்போ செல் கண்ட்ரோல் சென்டர் என்னது? அது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். மூளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் செல்லோட கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவாங்க. செல்லுக்குள்ளே வந்து இங்கே பாருங்கள், ஒரு செல் இருக்கிறது. இதுதான் ஒரு செல்லு. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இதுதான் அந்த செல்லை கட்டுப்படுத்தும். ரைட்டா? மனுஷன் உடம்புல வந்து பல கோடிக்கணக்கான செல்லுகள் இருக்கிறது. ரைட்டா? அப்போ ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு நியூக்ளியஸ் இருக்கிறது. அந்த நியூக்ளியஸ் தான் என்ன செய்யும்? அந்த செல்லுகளை கட்டுப்படுத்தும். அதாவது செல்லுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகளை செய்கிறது. செல் கண்ட்ரோல் சென்டர். செல்லுக்குள்ளே நல்ல பார்த்துங்க, செல் கண்ட்ரோல் சென்டர்லேருந்து நியூக்ளியஸ். அப்போ பிளான்ட் ஃபுட்டு சிந்தசிஸ் அப்படின்றா. பிளான்ட் ஃபுட்டு சிந்தசிஸ்னா என்னது அப்படின்னா, பிளான்ட்டில் தாவரங்களில் உணவு உருவாக்கும் முறை. சிந்தசிஸ்னால் சிந்தசிஸ் என்ன சொன்னால், பல சிறிய பொருட்கள் சேர்ந்து ஒரு பெரிய பொருளை உண்டாக்குவது. அப்போ பிளான்ட் தாவரம் உணவு உண்டாக்குதல்னு அர்த்தம். ரைட்டா? தாவரம் உணவு உண்டாக்குதல் என்னது? ஆட்டோட்ராபி நியூட்ரிஷன்றான். ஆட்டோட்ராபின் என்ன? தன்னிச்சையாக உண்டாக்கிக்கொள்ளும். தனக்கு தேவையான உணவை தானாகவே உண்டாக்கிக்கொள்ளும். இப்போ நம்மளுக்கு தேவையான உணவை நாம் உண்டாக்குறோமா? இல்லை. நம்ம ஆட்டோட்ராபி கிடையாது மனிதர்கள். ஏன்னா நம்ம நெல் அது ஒரு உயிரினம், அதை சாப்பிடுகிறோம். ஆடு அது ஒரு உயிரினம், அதை சாப்பிடுகிறோம். பருப்பு ஒரு உயிரினம், அதை சாப்பிடுகிறோம். அப்போ நம்ம ஆட்டோட்ராபி கிடையாது. தாவரங்கள் ஏதாவது உயிரினத்தை சாப்பிடுதா? எதையுமே சாப்பிடல. தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்கிறது. எப்படி? எந்த உயிரினத்தையுமே சாப்பிட்றதில்ல. அது சூரிய வெளிச்சம் மற்றும் தண்ணி இதோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை இணைத்து அது ஸ்டார்ச்னு உணவை உண்டாக்கி கொள்கிறது. அது கூட ஆக்சிஜனையும் உண்டாக்குகிறது, அதை வெளியேற்றி விடுகிறது. ரைட்டா? ஆனால் பகல் நேரத்தில் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியே விடும். சூரிய வெளிச்சம் போனதுக்கப்புறம் அப்படி செய்யாது. மனுஷர்கள் எப்படி செய்கிறாங்க அதை மாதிரி தான் செய்யும். அப்போ ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். இரவு நேரத்தில் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா அது எதை எடுக்கும்? ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை விடும். சூரிய வெளிச்சம் வந்துருச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியேற்றும். அப்போ செல் கண்ட்ரோல் சென்டர் முடிஞ்சிடுச்சு. அப்போ பிளான்ட் ஃபுட் சிந்தசிஸ் என்னது? ஆட்டோட்ராபி நியூட்ரிஷன் உணவு. ரைட்டா? ஆட்டோட்ராபின்னு தன்னிச்சையாக உணவை தானே தயாரித்து கொள்ளுதல். வேறு எதையும் அடித்து திங்கிறது கிடையாது. அதான் ஆட்டோட்ராபி. என்னது? அது பிளான்ட் தாவரங்களில் உணவு உண்டாக்கும் முறை என்னது? ஆட்டோட்ராபி நியூட்ரிஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது தன்னிச்சையான தாவர உணவு தயாரிப்பு, தற்சார்பு ஊட்ட முறை. தற்சார்புனா தனக்குத்தானே ஊட்டமுறைனா நியூட்ரிஷன் அர்த்தம். அப்போ ஃப்ளூயிட் போர்ஷன் ஆஃப் பிளட் அப்படின்றான். இந்த பிளட்டில் உள்ள திரவ பகுதி என்னதுன்னு கேட்குறான். அப்போ பிளாஸ்மா. இந்த பிளட்டில் ஏகப்பட்டது இருக்குது. ஆர்பிசி இருக்குது, ரெட் பிளட் கர்பல்சஸ் இருக்குது, டபிள்யூபிசி இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது, அதுமாதிரி பிளாஸ்மாவும் இருக்கிறது. ரைட்டா? அந்த பிளட்டில் ரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது பிளாஸ்மா தான். 52% மேலே இருக்கிறது. எத்தனை சதவீதம்? பிளாஸ்மா. அது ரத்தம் 100%னா அதில் பிளாஸ்மா வந்து 52% மேலே இருக்கிறது. ரைட்டா? அந்த பிளாஸ்மா தான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், உன்னோட ஆக்சிஜன் எடுத்து செல்கிறது, உணவு எடுத்து செல்கிறது. அந்த செல்கள் ஆர்பிசி செல் உள்ள இருக்குது, ரத்தத்தில் இருக்கு இல்லையா, ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி, இதுகளுக்கெல்லாம் உணவு வழங்குவது, உணவை கொண்டு செல்வது எல்லாமே இந்த பிளாஸ்மா தான் செய்கிறது. ரைட்டா? பிளாஸ்மாவோட பெர்சன்டேஜ் எவ்வளவு? 52%. அது எந்த வடிவத்தில் இருக்குது? ஃப்ளூயிட், திரவ வடிவத்தில் இருக்குது. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பிளாஸ்மாவுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, பிளாஸ்மா எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது?
ரத்தத்தில் 52% இருக்குது. ஆனால் அந்த பிளாஸ்மாவுக்கு உள்ளே என்ன இருக்குன்னா 92% நீர் இருக்கிறது பிளாஸ்மாவுக்கு உள்ள. மீதி 8% புரோட்டீன் இருக்கிறது. புரியுதா? 8% தான் பிளாஸ்மாவுக்கு உள்ள. மொத்தம் ரத்தத்தில் பிளாஸ்மா எத்தனை சதவீதம் இருக்குது? 50க்கு மேலே 52% இருக்கிறது. ஆனால் பிளாஸ்மாவுக்கு உள்ளே எத்தனை சதவீதம் நீர் இருக்கிறதுனா 92% நீர் இருக்கிறது. 8% தான் புரோட்டீன் இருக்கிறது. ரைட்டா? அப்போது ஃப்ளூயிட் போர்ஷன் ஆஃப் பிளட் அப்படின்னா ஃப்ளூயிட்னா திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பிளட்டில் என்னதுன்னா பிளாஸ்மா. ரைட்டா? அப்போது புரோட்டீன் டிஃபிஷியன்சி ஆஃப் டிசீஸ், அப்போ புரோட்டீனோட குறைபாடு காரணமாக, ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக, அதாவது புரதச்சத்து குறைபாடு காரணமாக வரக்கூடிய நோய் என்னதுன்னு கேட்குறான். அது என்ன நோய்? குவாசியாக்கர் அப்படின்றான். இந்த நோய் என்ன செய்யும்னா காலில் வீக்கம் வருது இல்லை, காலில் கீழே பார்த்தீங்கன்னா வீங்கி இருக்கும். சில பேருக்கு நடக்க முடியாது, உடம்பு வலிக்கும், எப்போ பார்த்தாலும் அசதியாக இருக்கும். இந்த 3 சிம்டம்கள் தான் குவாசியாக்கர் நோய் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா என்ன குறைபாடுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது புரோட்டீன் குறைபாடு, புரதச்சத்து குறைபாடு காரணமாக வரக்கூடிய நோயின் பேர் என்னது? குவாசியாக்கர் என்ற நோய் வரும். அப்போ இந்த நோய் வந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கால் வீங்கிடும், முட்டு வலிக்கும், சோர்வாக இருக்கும், நடக்க கஷ்டப்படுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குவாசியாக்கர் நோய் வந்துடுச்சுன்னு அர்த்தம். புரோட்டீன் குறைபாடு உங்கள் உடம்புல ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தம். புரோட்டீன் கம்மியாக இருக்குது, புரோட்டீன் நல்லா சாப்பிட்ணும். அப்போ மசில்ஸ் டு போன் லிங்க் அப்படின்னா மசில் போனு கூட சதைகளை இணைக்கும் அந்த பொருள் என்ன அப்படின்றான். போன் இருக்குது, நம்ம எலும்பு, நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கறி சாப்பிட்ற அந்த தோலோட அந்த எலும்போடு ஒட்டிக்கிட்டு இருக்கும் சதை. அதை நீ கடித்து சாப்பிட்டா கூட அதை ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த சதையை ஒட்ட வைக்கக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த எலும்பு கூட உன் சதையை ஒட்ட வைக்கக்கூடிய பொருள் பேர் என்னது? டெண்டான் நார் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்னது? மசில்ஸ் டு போன் லிங்க் அப்படின்னா போனுக்கும் சதைகளுக்கும் இடைப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது என்னது? டெண்டான்னா அதை ஒட்ட வைக்கிறதுன்னு அர்த்தம். தார் தசை எலும்புன்னு அர்த்தம். ரைட்டா? தசைநார் அப்படின்ற அர்த்தம். அப்போ பைனரி ஃபிஷன் ஆர்கனிசம் அப்படின்றான். பைனரி ஃபிஷன் ஆர்கனிசம்னா இப்போது பைனரி ஃபிஷன் என்னது? 1 2வது, 2 4வது, இதுதான் 1 2000, 1 பிரிஞ்சு 2000, 2 பிரிஞ்சு 4 ஆகும். அப்படி போகிறத ஃபியூஷன். FU, இது FISSION. அதுக்கு பதிலாக FU போட்டு USSONனா இதுக்கு எதிர்ப்பதம். 2 1 இப்போ 4 2 ஆகும், 2 1 அது ஃபியூஷன், இணைதல். இது பிரிதல். ஃபிஷன்னா பிரிதல், அது ஃபியூஷன். FUSSIOன்னா இணைதல்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ பாருங்கள், பைனரி ஃபிஷன். பைனரின்னு 2ஆக பிரியும் ஆர்கனிசம், உயிரினம் எதுன்னா. பைனரின்னு 2ஆக பிரியும் உயிரினம் எதுன்னா அமீபியான்னு என்னது? அமீபியாவில் ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். இந்த உயிரினம் ஒரு உயிரினம், இது ஒரு செல் கொண்ட ஒரு உயிரினம். அப்போ இந்த ஒரு செல்லு தான் இருக்கும். இதுக்குள்ளேயே மேலோட பகுதியும் இருக்கும், ஃபீமேலோட பகுதியும் இருக்கும். அப்போ ஒரு அமீபியா 2 அமீபியாவாக மாறும். எப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு அமீபியா, இதுக்குள்ளே மேல் பகுதியினுக்கு ஃபீமேல் பகுதி, ஒரு செல்லு. இப்போ நம்ம உடம்புல பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொண்ட செல் இருக்குது. ஒரு செல் உயிரினம் என்னென்னா அமீபியா. இது மாதிரி இன்னும் 2 3 இருக்குது, போகும்போது சொல்கிறேன். இது என்ன செய்யும்? இதுக்குள்ளே அந்த மேல் ஃபீமேல் ஒரு செல்லு தான், ஒன்று சேர்ந்த ஒன்று இந்த ஒரு அமீபியா 2ஆக பிரியும். எப்படின்னா இப்படி பிரிய ஆரம்பிக்கும். இப்படி முதல்ல இப்படி 2 நடுவில் ஒரு கோடு மாதிரி வரும். பிறகு என்ன செய்யும்? அந்த கோடு இது ஒன்றா பிரிஞ்சிடும், இது ஒன்றா போய் இது ஒரு அமீபியா மாறிடும். ஒரு செல் அமீபியா, இது ஒரு செல் அமீபியா தனியாக மாறிடும். அதுதான் பைனரி ஃபிஷன் ஆர்கனிசம். பைனரி ஃபிஷன்னா 2 பிரிதல். ஃபிஷன்னா பிரியும் உயிரினம், 2ஆக பிரியும் உயிரினம் என்னது? அமீபியா. ஒற்றை செல் அமீபியானது ஒரு செல் கொண்ட ஒரு உயிரினம். ரைட்டா? அப்போ மேல் பிளான்ட் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படி தாவரங்களில் இது தாவரம்னு சொல்கிறான். அதாவது ஆன்டர்னு தாவரம்னு அர்த்தம். ஆன்டர் தான் அதாவது ஆண் உறுப்புன்னு சொல்லுவாங்க. தாவரங்களில் ஆண் உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆன்டர்ன்றது தான் மேல் பிளான்ட் தாவரங்களில் உள்ள ஆண் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஒரு தாவரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால் ஆன்டர்னா மகரந்த பையன்னு அர்த்தம். அப்போது ஆக்சிஜன் கேரியர் இன் பிளட் அப்படின்றான். அப்போது
அப்போ பிளட்டில் என்ன இருக்குது? ஆர்பிசி இருக்குது, ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது, அண்டு பிளாஸ்மா இருக்கிறது. ஆனால் இதில் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் ஒரு பொருள் என்னென்னா ஆர்பிசி அல்லது ஹீமோகுளோபின். இதுதான் ஆக்சிஜனை எல்லா செல்லுகளுக்கும் ரத்தத்தின் மூலமாக ரத்தத்தில் உள்ள ஆர்பிசி மட்டும்தான் எடுத்து செல்லும், எல்லா செல்லுகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்லும். அப்போது வாட்டர் லாஸ் இன் பிளான்ட் அப்படின்னா அதான் வாட்டர் லாஸ். இப்போ சில தாவரங்களில் வந்து தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகும். எப்படி வேஸ்ட்டாக போகும்னா, தண்ணி வந்து தாவரம் வேர்லேருந்து உரியும். அந்த உரியக்கூடிய தண்ணி இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், தண்ணியை வந்து உரியும் போது அந்த உரியக்கூடிய தண்ணியை வந்து என்ன செய்யும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜைலம் என்ன செய்யும், வேர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கே வந்து வைக்கும், எல்லா இடத்துக்கும் கொடுக்கும். ரைட்டா? எல்லா இடத்துக்கும் அது வழங்கும். அதாவது இங்கே உங்கள் இலை எல்லா இடத்துக்கும் அதை வந்து கொண்டு போய் கொடுத்துரும். அப்போ என்ன செய்யும், வெயில் அதிகம் அடிக்கும்போது அந்த இலையில் உள்ள ஓட்டை வழியாக கூடி இது உறிஞ்சி கொண்டு வந்த இந்த இலைக்கு கொடுக்குற தண்ணி வந்து எவாப்ரேஷன் ஆகிடும். தண்ணி வந்து அதிகமாக வெளியே சென்று விடும். அதை தான் சொல்கிறோம் வாட்டர் லாஸ் அப்படின்ற. வாட்டர் லாஸ் இன் பிளான்ட்டு அதற்கு பேர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு. டிரான்ஸ்பிரேஷன்னா நீர் ஆவியாக செல்லுதல். எதன் மூலமாக? அந்த துளைகளின் மூலமாக, இலைகளில் உள்ள துளைகளின் மூலமாக நீர் ஆவியாக செல்லுதல். அதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. வெயில் அதிகமாக இருந்ததுன்னா அந்த கீழே வேர்லேருந்து உரியக்கூடிய தண்ணி ஜைலம் செல்லுகள் மூலமாக இலைக்கு வரும். ஏன்னா அது வெயில் அதிகமாக இருந்தால் அந்த இலை வந்து சுருங்கி போயிடும். சுருங்காமல் இருக்கிறதுக்காண்டி தண்ணி வந்து வெளியேற்றி அந்த இலை மேல் பரப்பில் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுருக்கும். அப்போ அதிகமான தண்ணி வெளியேறும். அதுக்கு பேர் நீராவி போக்குன்னு சொல்லுவார்கள். அப்போ நான் ஃப்ளவரிங் மோஸ் குரூப் அப்படின்றான். நான் ஃப்ளவரிங் என்னது? பூ பூத்து காய்க்கக்கூடிய ஒரு மரம், ஒரு செடி கொடிகள். அப்போ நான் ஃப்ளவரிங்னா பூ பூக்காதுன்னு அர்த்தம். நான் ஃப்ளவரிங் மோஸ்ன்றது ஒரு தாவரத்தோட பேர், மோஸ் குரூப் அப்படின்றான். இந்த மோஸ் வகையை சேர்ந்த தாவரத்தின் குரூப்பு பேர் என்னன்றான். இப்போது ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு பேர் இருக்கிறது, அது ஒரு குரூப்பு சேர்ந்தது, இந்த குரூப்புக்குள்ளே வரும். ரைட்டா? இப்போ பனானா அப்படிங்கிறது, பனானா வந்து ஒரு வாழைப்பழம் மரம். அது வந்து பனானா ட்ரீன்னா அதனோட அந்த ட்ரீயோட பேர். ஆனால் குரூப்பு பேர் என்னென்னா அது வேறு ஒரு பேராக இருக்கும். பனானா ட்ரீ, மாங்கோ ட்ரீ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பேராக வச்சுருப்பாங்க. பழம் காய்க்கு மரங்கள்னு ஒரு பேர், இரட்டை பேர்னு சொல்லியிருக்கோம். நாமினிக்கிளேச்சர் இரட்டை பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறல. ஒன்று அந்த தாவரத்தின் பேர், இன்னொன்று அந்த தாவரம் எந்த குரூப்பில் வருதுன்னு பார்ப்பாங்க. அதை தான் சொல்கிறேன். மோஸ் என்ற ஒரு தாவரம் எந்த குரூப்பில் வருகிறது? நான் ஃப்ளவரிங். இந்த மோஸ்ன்றது ஃப்ளவரிங், பூ பூக்காத மோஸ் என்ற தாவரம் எந்த குரூப்பில் வருகிறதுனா பிரியோபைட்ஸ் என்ற ஒரு குரூப்பில் வருது. அப்போ அந்த நான் ஃப்ளவரிங் மலராத ஒரு தாவரமாகிய அந்த தாவரத்தின் பேர் என்னது? மோஸ் என்ற ஒரு தாவரம். அதனோட குரூப்பு பேர் என்னது? அதனோட குரூப்பு பேர் பிரியோபைட்டுகள். அதாவது நாமினிக்கிளேச்சர்ஸ், இரு பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? அப்போ காமன் கோல்டு வைரஸ். அப்போ பொதுவாக நம்மளுக்கு சளி பிடிப்பது தூண்டும் வைரஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். அதாவது சளி பிடிக்குது நம்ம மண்டையில், அதுக்கு பொதுவாக எந்த வைரஸ் மூலமாக சளி பிடிக்கிறது? காமன் கோல்டு. பொதுவாக சளியை உண்டாக்கும் வைரஸின் பேர் என்ன அப்படின்னா ரினோ வைரஸால் சளிப்பு உண்டாகிறது அப்படின்னா. அப்போ இன்டர்னல் பாடி ஸ்டெபிலிட்டி. அப்போ இன்டர்னல் பாடின்னா நம்ம உடம்பு வந்து உட்புறமாக ஒரு ஸ்டெபிலிட்டி, நிலையான ஒரு வெப்பநிலையில் வைத்திருக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு பேர் என்ன அப்படின்ட்டா. ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நல்ல வெயில் அடிக்கும், வெளியில் வந்து 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது, ஆனால் நம்ம உடம்பு வந்து 28 டிகிரிலே வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர். ஆனால் வெளியில் உள்ள வெப்பம் வந்து உள்ளே வராமல் தடுக்கும். அதேமாதிரி நான் சிறுநீருக்கு போகிறேன், 0 டிகிரியாக இருக்கும் வெளியில். அப்போ என் உடம்பு 0 டிகிரி நான் செத்து போயிடுவேன், ஃப்ரிட்ஜ் ஐஸ் ஆகிடுவேன். அப்போது அந்த 0 டிகிரி வெளியில் இருக்கும், வெளிப்புறமாக அட்மாஸ்பியரில் என் உடம்புல வந்து ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது ஹோமோஸ்டேஜ்னா அதாவது நிலையான ஒரு வெப்பநிலையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஹியூமோஸ்டேட்டிஸ் அப்படின்றான். ஹியூமோஸ்டேட்டிஸ்னால் அதாவது சமநிலை காத்தல், சமமாக வைத்திருக்கும். அது குளிராக இருந்தாலும் அப்படி அதே வெப்பநிலையில் தான் வச்சுருக்கோம், வெயில் அதிகமாக இருந்தாலும் அதே வெப்பநிலையில் தான் உடலை வைத்திருக்கோம். அதுக்கு பேர் என்னது? ஹியூமோஸ்டேட்டிஸ்ன்றான். அப்போது பிளட் குளுக்கோஸ் ஹார்மோன் அப்படின்றான். பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் ஹார்மோன் என்னது? பிளட்டில் உள்ள குளுக்கோஸை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் என்னது? ரத்தத்தில் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அதை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் என்னது?
பார்த்துருக்கீங்களா? பல பேர் இன்சுலின் சுரக்கலை அப்படின்னா ரத்தத்தில் குளுக்கோஸை கட்டுப்படுத்தலைன்னு அர்த்தம். அப்போ இன்சுலின் போடுவாங்க. டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் என்னது? இன்சுலின், சரியா? அப்போ நர்வஸ் சிஸ்டம் யூனிட், நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தோட யூனிட் என்னது? அலகு என்னது? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், என்னது? நியூரான். நியூரான் தான் நரம்பு மண்டலத்தோட அலகு. அதேமாதிரி கிட்னியோட அலகு என்னது? நெஃப்ரான். இப்போ இந்த நியூரான் நரம்பு மண்டலத்தில் அமைப்பு என்ன வேலை செய்கிறதுனா, மெசேஜை பாஸ் பண்ணும், செய்திகளை மூளைக்கு பாஸ் பண்ணும். அந்த மூளை கொடுக்கக்கூடிய செய்திகளை எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்லும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை பேச சொல்கிறது என்னோடய மூளை, ரைட்டா? என்னோடய மூளை, ரைட்டா? நான் வாயை திறந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ சவுண்டை கூட்டணுமா குறைக்கணுமான்னு சொல்கிறது மூளை. அதை என்ன செய்யும்? என் வாயில் உள்ள நியூரான்கள் மூளைக்கு எடுத்து செல்லும். சவுண்டு இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்குது, என் சவுண்டை ஆராய்ச்சி பண்ணும். சவுண்டு இவ்வளோ வருது, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொல்லணும். அங்கே பாஸ் பண்ணோன்னா அது மூளை சொல்லும், ஆகா இன்னும் கொஞ்சம் கூட்டு, அப்போ தான் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னா அதே நியூரான்ட்டு சொல்லிவிடும். திரும்பி வந்து நான் கூட்ட ஆரம்பிப்பேன். இதுதான் செய்தி தொடர்பாளர். செய்திகளை எடுத்து செல்லும் நரம்பு மண்டலத்தில் செய்திகளை கொண்டு செல்ல பயன்படுத்தக்கூடிய யூனிட் என்னது? நியூரான். அது எங்கே? மூளையோட தொடர்பில் உள்ளது. அப்போ சன்லைட் சிந்தசைஸ்டு விட்டமின் அப்படின்றான். சன்லைட்டில் மொத்தமாக கிடைக்கக்கூடிய விட்டமின் என்னது? சிந்தசைஸ்டு விட்டமின். சிந்தசைஸ்னா மொத்தமாக உருவாக்கப்பட்ட விட்டமின் என்னது? விட்டமின் டி, ரைட்டா? சூரிய வெளிச்சத்தில் சிந்தசைஸ் பல சிறிய பொருட்கள் சேர்ந்து பெரிய பொருளை உண்டாக்குவது. அப்போ சிந்தசைஸ்னா விட்டமின். விட்டமின் என்ன கிடைக்குது? விட்டமின் டி தான் கிடைக்குது சன்லைட்டில். சன்லைட்னு விட்டமின்னாலே விட்டமின் டி தான். அந்த ரெண்டு வார்த்தை வந்தாலே பார்த்துக்கோங்க, ரைட்டா? அப்போ பேலன்ஸ், போஸ்டர், பிரெயின் பார்ட் அப்படின்னு. பேலன்ஸ்னால் சமநிலை. சமநிலை பேலன்ஸாக இருக்கணும்னா சமநிலை தானே? சமநிலை. அப்போ போஸ்டர்னால் உடல்நிலைன்னு அர்த்தம். போஸ்டர்னது உடல்நிலை. என்னோடய உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? என்னடான்னு கேட்குறான் ஒருத்தன், காய்ச்சல் அடிக்கிறானா, ஏன்டானா உடல்நிலை சரியில்லைடான்றேன். அப்போ போஸ்டர்னு என்னது? உடல்நிலை. உடல்நிலையை சமமாக வைத்திருக்கணும். எது? பிரெயின் பார்ட். அப்படி உடல்நிலையை சமமான நிலையில் வைத்திருக்க உதவி செய்யும் ஒரு மூளையின் பகுதி என்னன்னு கேட்குறான். உடல்நிலையின் சமநிலையை பேணி பாதுகாக்கக்கூடிய மூளையின் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா சிறுமூளை. சிறுமூளைனா செரிபெல்லம். இந்த சமநிலைனா உடல்நிலை, நம்மளோட உடல்நிலையை சமநிலையாக நல்ல முறையில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறதுக்கு பயன்படக்கூடிய பொருள் என்னதுன்னா செரிபெல்லம். செரிபெல்லம் என்னது? சிறுமூளை. மூளையில் உள்ள ஒரு பகுதி. அப்போ லிச்சன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றான். லிச்சனோட தொடர்பு என்னதுன்னு கேட்குறான். லிச்சன் என்ன சொன்னேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு? அழகி அண்டு இது சொன்னேன்னா அது அழகின்னு என்னது? அழகின்றது பாசிகள், சரியா? அதே மாதிரி என்னது? காளான்கள். காளான்கள்னு சொன்னோம் இல்லையா? காளான்களும் பாசிகளும் இரண்டும் இணைந்து ஒரே உயிரினமாக தென்படுவது தான் என்னது? லிச்சன்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா? லிச்சன்ஸ் என்னது? காளான்கள் மற்றும் அழகி. ஆனால் அழகி என்ன செய்யும்? அழகின்னு பாசிகள், ரைட்டா? இது பூஞ்சைகள். புங்கைனா பூஞ்சைகள். இந்த ரெண்டுமே. ஆனால் அழகி என்ன செய்யும்? தன்னோட உணவை தானே தயாரித்துக்கொள்ளும். ஃபோட்டோசிந்தசிஸ் அங்கே நடக்கும். ஆனால் புஞ்சையில் நல்லா பார்த்துக்கோங்க, அழகின்றது பாசிகள், புஞ்சைன்றது என்னது? காளான்கள். ஆனால் அழகி வந்து என்ன செய்யும்? அதில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக்கொள்ளும், தனிப்பட்ட உயிரினம். அதே மாதிரி புஞ்சை தனக்கு தேவையான உணவை தானாக தயாரிக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து குளோரோஃபில் கிடையாது தனியாக இருக்கும்போது. ஆனால் இந்த ரெண்டுமே ஒன்றாக சேர்ந்து ஒரு உயிரினமாக மாறிடும். சில இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு உயிரினமாக தோற்றமளிக்கும், தனித்தனியாக இல்லை. அப்படி ரெண்டுமே ஒன்று சேர்ந்து ஒரு உயிரினமாக மாறிச்சுன்னா அந்த உயிரினத்துக்கு பேர் என்னது? லிச்சன்ஸ் என்று சொல்வார்கள். அப்போ இந்த லிச்சன் வந்து உணவை தானாக தயார் பண்ணிக்கிறேன். ஏன்னா அழகி அதுக்குள்ளே இருக்குல்ல, அழகி இருக்குது, அதே மாதிரி காளானும் இருக்கிறது, ரைட்டா? ரெண்டுமே இருக்கிறது. அதனால் இது உணவை தானாக தயாரித்து கொள்ளும். அதான் லிச்சன் ரிலேஷன்ஷிப் சிம்பாசிஸ் அப்படின்டா. அதை வாழ்க்கை முறை கூட்டுயிர் வாழ்க்கை முறை. கூட்டுயிர் தானே? அழகியும் சேருது, காளானும் சேருகிறது, ரைட்டா? கூட்டுயிர் வாழ்க்கை முறை, ரைட்டா? அப்போ ரெண்டும் சேர்ந்து இது தனி உயிர், ரெண்டும் சேர்ந்து ஒரு உயிராக மாறும் லிச்சன்ஸ், ரைட்டா? அப்போது வேஸ்ட் ஃபில்டரிங் ஆர்கன் அப்படின்றான். வேஸ்ட் நம்ம உடம்புல, மனிதரோட உடம்புல கழிவுகளை அகற்றும் உறுப்பு என்னது அப்படின்றான். இப்போ எதுவுமே கழிவு அகற்ற கிட்னி தவிர மீது எதுவுமே கழிவுகளை அகற்றாது. லங்ஸோ இல்லை இருதயமோ இல்லை பிரெயினோ நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள கழிவை அகற்றாது.
கழிவை பிரித்து அகற்றி வெளியேற்றக்கூடிய உறுப்பு என்னது கிட்னி தான். யூரினை தனியாகவும் அந்த மலத்தை தனியாகவும் ரத்தத்தை தனியாகவும் ரத்தத்திலேருந்து ஃபில்டர் பண்ணி அதில் உள்ள கழிவுகளை எடுத்து மலமாக போக வைக்கிறது, யூரினாக போக வைக்கிற வேலையை செய்கிறது கிட்னி தான். சரியா? வேஸ்ட் ஃபில்டரிங், வேஸ்ட்னா கழிவை, ஃபில்டர்னா வடிகட்டும் உறுப்பு என்னது அப்படின்னு பார்த்தா கிட்னி. அப்போ ஃபுட் செயின் பேஸ். அப்போ ஃபுட் செயின்னா உணவு சங்கிலியை தயார் பண்ணுவது யார்? ப்ரொடியூசர்ஸ். இது சாதாரணங்கள், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரைட்டா? இப்படிலாம் ஒரு கேள்வி வராது. உணவு சங்கிலியை தயார் பண்ணுவது யார்? உணவு சங்கிலி ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் தயார் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்போ பிளான்ட் செல் எக்ஸ்க்ளூசிவ் செல் வால் அப்படின்றான். பிளான்ட் செல்லில் வந்து செல் வால் இருக்கக்கூடிய தாவர செல்லுகளில் எக்ஸ்க்ளூசிவ்னா இங்கே பிரத்யேகமாக செல் வால் இருக்கக்கூடிய இது என்னது அப்படின்னு கேட்கலாம். குளோரோபிளாஸ்ட் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. தாவர செல்லில் மட்டும் உள்ளவே செல் சுவர் அப்படின்றான். அது என்னது? குளோரோபிளாஸ்ட் அப்படின்றான். அதை பாருங்கள். அதாவது பிளான்ட் செல், தாவர செல்லுகள், அது மேலே இருக்கு இல்லையா, தாவர செல் எக்ஸ்க்ளூசிவ் செல் வால்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அது செல்லோட சுவர், செல்லுக்கு மேலே ஒரு சுவர் மாதிரி இருக்கும். அந்த சுவரை கொண்ட தாவரங்கள் யார் அப்படின்னா குளோரோஃபில் இருக்கக்கூடிய தாவரம் மட்டும்தான் செல்வாலை வைத்திருக்கும். குளோரோஃபில் இல்லாத தாவரங்களில் செல்வால் இருக்காது. அதை எக்ஸ்க்ளூசிவ்னு பிரத்யேகமாக செல்வாலை கொண்ட தாவரங்கள் என்னன்னு கேட்டால் குளோரோபிளாஸ்ட் எங்கெங்கே இருக்கிறதோ தாவரத்தில் பச்சையம் இருக்கிறதோ அந்த தாவரங்கள் மட்டும் செல்வாள்களை கொண்டு இருக்கும். அப்போ புஞ்சையில் பச்சையம் இருக்குமா? இல்லை. அப்போ அதில் செல்வால் இருக்காது. அப்போ டெங்கு வெக்டார், அப்போ டெங்கு என்ற ஒரு நோயை கடத்தும் பொருள் என்ன அப்படின்றான். அப்போ என்ன? டெங்கு பரப்பும் கடத்தி யார் அப்படின்னா, அப்போ ஏடிஸ் எஜிப்தி கொசு தான் டெங்கு வெக்டார்னு என்னது? பரப்புறது. டெங்கு நோயை பரப்பும் கொசு என்ன அப்படின்றான். பொருள் என்னன்னா, அதாவது ஏடிஸ் எஜிப்தி கொசு அப்படின்றான். எஜிப்ட் கொசு. ரைட்டா? மஸ்கிட்டோ. அப்போ வேஸ்ட் சார்ட்டிங், வேஸ்ட் செக்ரிகேஷன். வேஸ்ட்னா கழிவை பிரித்தல், அதேமாதிரி கழிவை அகற்றுதல். ரெண்டு ஒன்று தான். செக்ரிகேஷன், சார்ட்டிங் ரெண்டு ஒன்று தான். கழிவை அகற்றுதல், அப்புறம் கழிவு மேலாண்மைன்றான். ரெண்டு ஒன்று தான். இந்த கேள்வியில் வராது. செக்ரிகேஷன் சொன்னால் சுரத்தல்னு அர்த்தம், சுரக்கிறது. பிரித்தல்னு அர்த்தம், பிரித்தல். செக்ரிகேஷனாக பிரிக்கிறது. ரைட்டா? அப்போ சார்ட்டிங்னா அதை வந்து மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஒன்று தான். ஆனால் இந்த மாதிரி வராது கொஸ்டின்லாம். அப்போ கிட்னி ஃபங்க்ஷனல் யூனிட். கிட்னியில் நான் சொன்னேன்ல, அதில் நரம்பு மண்டலத்தில் ஃபங்க்ஷனல் யூனிட் என்னது? நெஃப்ரான். அப்போ கிட்னியில் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நரம்பு மண்டலத்தில் என்ன? நியூரான். ரைட்டா? இப்போ கிட்னியில் என்னது? நெஃப்ரான். இந்த நெஃப்ரான் என்ன செய்யணும்? ரத்தம் கிட்னிக்குள்ளே வரும்போது அந்த ரத்தத்தை வடிகட்டி அந்த கழிவுகளை மட்டும் உள்ளே இழுத்துக்கொள்ளும். மீதி இதை வெளியேற்றிடும். கழிவில் அந்த ரத்தம் யூரின் இருக்குங்களா, யூரினில் உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அந்த கழிவு மலப்பொருள்களை உள்ளே கொண்டு வந்து வச்சு அந்த ஆனஸ், அந்த குண்டி வெளியே வெளியேற்றிடும். மலப்பொருளை இதை ஒன்று கிடைக்கிறத வெளியேற்றிடும். அதான் என்ன செய்யும்? வடிகட்டும். சிறுநீரக செயல்பாட்டு அலகு என்று சொல்வார்கள். ரைட்டா? அப்போ இம்மீடியட் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்ட்டா. ஒரு செல்லுக்குள்ளே உடனடியாக ஆற்றல் தேவைப்படும் ஒரு மூலம் என்னதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து ஆற்றல்கள் வழங்கப்படுகிறது. உடம்பில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறது. அதன் மூலமாக இம்மீடியட்டாக உடனடியாக ஆற்றல் வழங்கப்படுகிறது அப்படின்னா. இம்மீடியட் எமர்ஜென்சி எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னா உடனடியாக ஆற்றல் வழங்கும் மூலப்பொருள் என்னென்னா கார்போஹைட்ரேட். அப்போ பைனாமில் நாமென்கிளேச்சர் அப்படின்னா பைனாமில் இப்போ தான் சொன்னல இரட்டை பெயர். இப்போ தான் நம்ம ஒன்று சொன்னல மோனோன்றது ஒரு செல்லோட பெயர். அது வந்து ஒரு குரூப்போட பெயர் என்னன்னு கேட்டோம்ல, அது இரட்டை பெயரை வடிவமைத்தவர் யார்? பைனாமியல்னா இரட்டை பெயர். ரைட்டா? பைனாமில் நாமென்கிளேச்சர், இரட்டை பெயர் கொண்ட பெயர் வடிவத்தை உண்டாக்கியவர் யார்? அப்படி எந்த விஞ்ஞானி அப்படின்னா கார்லஸ் லினாயஸ் அப்படி என்பவர் தான் இந்த இரட்டை பெயர். ஒரு தாவரங்களுக்கு 2 பேர், அந்த தாவரத்தோட பேர், அது போக குரூப்போட பேர், அது எந்த குரூப்பில் வருது. அப்போ இந்த இரட்டை பெயர் முறையை பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னா கார்ல் வின்னோயன்ஸ் அப்படின்றான். அப்போ போலார் பியர் அடாப்டேஷன். போலார்னா அந்த துருவங்கள், பனிப்பிரதேசம் பார்த்துருக்கீங்களா? அங்கே வந்து கரடி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா குண்டாக கொழுன்னு இருக்கும்.
வெறும் முடியாக இருக்கும். ஏன்னா ஐஸு அங்கே போலாரில் வந்து போலார்னா துருவ பகுதியில் -0°C போயிட்டுருக்கோம். அந்த ஐஸில் தான் அண்டார்டிகா அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அண்டார்டிகான்னா பூரா ஐஸ் தான், கடலே ஐஸில் தான் இருக்கும். கடல் தண்ணி இருக்காது, கடல் தண்ணி ஐஸாக தான் இருக்கும். அந்த ஐஸுகளை உடச்சிட்டு தான் கப்பல் போகணும். தண்ணியே கீழே தான் தண்ணி இருக்கும், மேலே கடலுக்கு மேலே மிதந்துட்டு இருக்க பூரா ஐஸ் தான் இருக்கும். ஐஸ் உடைக்கிற கப்பல் போகும், அதுக்கடுத்து ஒரிஜினல் கப்பல் போகும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய கரடிகள், அதுக்கு பேர் என்னது? போலார் பியர்னால் கரடி. போலார் துருவங்களில் இருக்கக்கூடிய, அது அண்டார்டிகா. அது அடாப்டேஷன் அது என்ன மாதிரி ஒரு தகவமைப்பு அந்த உடல்வாகை கொண்டு இருக்கிறது. அடாப்டேஷன்னா உடல்வாகு அப்படின்னா அது உடம்பு வெளிப்புறமாக அதிகமான ரோமங்களை கொண்டிருக்கும். ஏன்னா குளிர் உள்ளே தாக்காமல் இருக்கிறதுக்கு. அதேமாரி அதோட உடலுக்கு உள்ள கொழுப்பு அதிகமாக இருக்கும். தடிமன் ஃபேட் கொழுப்போட படிமம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஹியரிங் அண்டு பேலன்சிங் ஆர்கன் ஏரண்டா. ஹியரிங்னா கேட்குறது, அதை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு என்னது? கேட்கக்கூடிய உறுப்புனாலே காது தானே. கேட்டு சமநிலைப்படுத்தும் ஒரு உறுப்பு என்னது மனுஷங்களில்? ஏர் தான், காது தான். அப்போ குளோபல் வார்மிங் கேஸ் அப்படின்னா, குளோபல்னு என்னது? உலக வெப்பமடைதல். உலகம் வெப்பமாகிறதுக்கு காரணமான கேஸ் என்னது? கார்பன் டை ஆக்சைடு. அதானே இந்த அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னா ஒன்று என்ன செய்யும்? ஓஜோன் லேயரில் போய் ஓட்டையை போடும். இல்லது அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆகாத கேஸில் மேலே இருக்கிறதுனால வளிமண்டலத்தில் இந்த பூமியில் அதிகமான வெப்பம் வரும்போது அது மேல் நோக்கி போகும். ஒரு குறிப்பிட்ட வெப்பம் தான் கீழே தங்கியிருக்கும். அதிகமான வெப்பம் மேல் நோக்கி போகும்போது அதை மேல் நோக்கி போக விடாமல் ஆகாயத்திலிருந்து தடுத்து திரும்பி பூமிக்கு அனுப்பக்கூடிய வேலை செய்கிறது தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு. அப்படி திரும்பி இங்கே பூமிக்கு அனுப்பும்போது பூமி வெப்பமாகிறது. அதுக்கு மூல காரணம் யார்? கார்பன் டை ஆக்சைடு. அதான் குளோபல் வார்மிங் கேஸ். அந்த கேஸுக்கு பேர் என்னது? கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டர் அப்படின்னு, ஏர் பொல்யூஷன்னா காற்று மாசுபடுவதை குறிப்பிடும் ஒரு உயிரினம் என்ன அப்படின்னு கேட்குறான். இண்டிகேட்டர்னா குறியீடுன்னு அர்த்தம். அப்போ ஏர் பொல்யூஷன், காற்று மாசடைய போகிறது என்று நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த அழகின்னு சொன்னல, அழகின பாசிகள், அந்த காளான்கள் ரெண்டும் சேர்ந்த ஒரு உயிரினம் லிச்சன் சொல்லி படித்தோம்ல. இப்போ தான் லிச்சன் படித்தோம்ல. அதாவது அழகியும் காளானும் ஒன்று சேர்ந்து ஒரே உயிரினமாக இருக்கும். அதுக்கு பேர் லிச்சன் படித்தோம்ல. இந்த லிச்சன் தன்னைத்தானே உணவை தயாரித்து கொள்ளும். ஏன்னா அழகி இருக்குது, அழகி வந்து தன்னைத்தானே உணவை தயாரித்து கொள்ளும். ரைட்டா? அப்போ காளான் தன்னைத்தானே தயாரிக்க முடியாது, அதில் பச்சையம் இல்லை. அப்போ இந்த லிச்சன் தன்னைத்தானே உணவு தயாரித்து கொள்ளும். இந்த லிச்சன் செத்து போயிடும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லிச்சன்கள் நீ வச்சுட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வளர்த்து வச்சுட்டேன்னா அது சாக ஆரம்பிச்சிடும். அது ஏன் சாகுதுன்னா காற்றுல வந்து மாசுபட்டுருச்சு அப்படின்னா, சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கல. அது சுத்தமான ஆக்சிஜன் கிடைச்சா தான் அது என்ன செய்யும்? அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கும். அப்போ ஆக்சிஜன் கம்மியாக கிடைக்கும்போது காற்று வந்து மாசுபட்டுருச்சுன்னு சொன்னால் இது சாக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அப்போ அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? ஏர் பொல்யூஷன் ஆயிடுச்சு, காற்று மண்டலம் சீர்கெட்டு விட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்ன்றான். அதான் ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஏர் பொல்யூஷனாக காற்று மண்டலம் மாசடைவதற்கு ஒரு குறியீடு என்னென்னா லிச்சன் வந்து லிச்சன்களில் அந்த உயிரினம் இறக்க ஆரம்பிச்சிடும். ரைட்டா? தாவரம், இது தாவரம் தான். ரைட்டா? இந்த லிச்சன் எதால் உண்டாக்கப்பட்டது? அழகி என்ற பாசி மற்றும் ஃபுங்கை என்ற காளான் இரண்டும் சேர்ந்து உண்டான ஒரு உயிரினம் தான் லிச்சன். அப்போ அழகி வந்து தனக்குத்தானே உணவு தயாரித்து கொள்ளும். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கிறது, அதில் குளோரோஃபில் இருக்கிறது. ஆனால் ஃபுங்கை தன்னைத்தானே உணவு தயாரித்து கொள்ள முடியாது. ஏன்னா அதில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது, ஏன்னா குளோரோஃபில் இல்லை. அதனால் இந்த லிச்சன்கள் வந்து காற்றில் உள்ள ஆக்சிஜன் கம்மியாகி பொல்யூஷன் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா உணவு தயாரிக்க முடியாமல் இறந்துவிடும். அப்போ அதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏர் பொல்யூஷன் ஆகியிருக்கிறது என்று கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கிளாண்ட். அப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கிளாண்டுன்றது அட்ரினல். இது கிட்னிக்கு மேலே இருக்குது. மனிதனோட கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்டு வந்து என்ன செய்ய, ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்கும்போது சுரக்கக்கூடிய என்னத்தை சுரக்கும்? இந்த அட்ரினல் கிளாண்டு அட்ரினலின் ஃப்ளூயிடை சுரக்கும். அந்த கிளாண்டுக்கு பேர் என்னது? அட்ரினல். அப்போது அது என்ன ஃப்ளூயிடு சுரக்கும்? அட்ரினலின் அப்படின்ற ஒரு அட்ரினல். அதுக்கடுத்து எல்லுக்கு அடுத்து ஐஎன்இன்னு போட்டுக்கோம். எல்லுக்கு அடுத்து ஐஎன்இ, அட்ரினலின் ஃப்ளூயிட்.
அட்ரினல் கிளாண்ட் எதை சுரக்கிறது? அட்ரினலில் திரவத்தை சுரக்கிறது. எல்லுக்கு அடுத்து INE ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிடை இது சுரக்கிறது. அது எதற்கு பயன்படுகிறது? எப்போ சுரக்கிறதுனா நம்ம மனசு அழுத்தமாக இருக்கும்போது, மன அழுத்தம் இருக்கும்போது, எமர்ஜென்சி காலகட்டங்களிலும் இந்த அட்ரினலின் என்ற ஒரு திரவம் அட்ரினல் என்ற ஒரு கிளாண்டால் சுரக்கப்படுகிறது. இது எங்கே இருக்கிறது? கிட்னிக்கு மேலாக இருக்கிறது. அப்போ ஸ்மால் அண்டு சாஃப்ட் ஸ்டெம் பிளான்ட் அப்படின்றா. ஹெர்ப்ஸ்னு சிறு செடிகள்னு அர்த்தம். ஹெர்ப்ஸ்னு என்னது? சிறிய செடிகள். இது எப்படி இருக்கும்? தண்டு வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். சிறிய செடியில் அதேமாதிரி சின்ன செடியாகவும் இருக்கும். உயரம் கம்மியாகவும் இருக்கும். தண்டு வந்து மிக சிறிதாக இருக்கும். ஸ்மால். அது போக சாஃப்ட் ஸ்டெம் பிளான்ட். சாஃப்ட்னா மிக மெல்லிதான மிருதுவான ஸ்டெம்னா தண்டை கொண்ட தாவரங்கள் அப்படின்னா ஹெர்ப்ஸ் என்னது? சிறிய தாவரங்கள்னு அர்த்தம். சிறு செடிகள். தாவரங்கள் பெருசு, செடிகள்னு சிறுசு. அப்போ பிளாஸ்மா காம்போசிஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரத்தத்தில் 52% பிளாஸ்மா இருக்குது. ஆனால் அந்த பிளாஸ்மாவுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு பிளாஸ்மாவுக்குள்ளே என்ன இருக்குன்னா 90%லேருந்து 92% தண்ணி இருக்குது. மீதி 8% அல்லது 10% என்ன இருக்குது? புரோட்டீன் இருக்கிறது. ரைட்டா? அந்த புரோட்டீன் தான் அந்த பிளாஸ்மா செல்லுகள் என்ன செய்கிறது? பிளாஸ்மான்ற செல்லு, சரியா? அது பிளாஸ்மா ரத்தத்தில் எத்தனை % இருக்குதுன்னு கேட்டால் 52%. ஆனால் பிளாஸ்மா செல்லுக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு கேட்டால் 90% 92% தண்ணி இருக்குது. ஆனால் மீதி 8% என்னது? புரோட்டீன் இருக்குது. அந்த புரோட்டீன் தான் இந்த செல்லுகளுக்கு கொடுக்குறது. மீதி செல்லுக்கு RBC WBC செல்லுகளுக்கு இந்த பிளாஸ்மா செல்கள் வழங்குகிறது. ரைட்டா? பிளாஸ்மா கூறு நீர் எவ்வளவு? 90லேருந்து 92%. ரைட்டா? அப்போ அவுட்டர் லேயர் இஸ் கால்டு. அப்போ ஒரு செல்லோட வெளிப்புறமாக அமைந்துள்ள என்னது? லேயர்னா படிகம், ஒரு கவர் என்னது அப்படின்னு கேட்டால் செல் வால். ரைட்டா? செல்லுக்கு மேலே பிளான்ட்டில் தான் இருக்கும். பிளான்ட்டில் ஒரு செல்லை மூடி இருக்கக்கூடிய கவருக்கு பேர் என்னது? அவுட்டர் லேயர். மூடி இருக்க கவருக்கு பேர் என்னது? செல் வாலுமாக. ரைட்டா? அப்போ பெரி டிஃபிஷியன்சி அப்படின்றா. பெரி என்ற பெரி குறைபாடு எதனால் உண்டாகிறது? விட்டமின் B உண்டாகிறது. ரைட்டா? இதுவும் அதுதான் உண்டாக்கும். இது கால் வீங்கிடும், சோர்வு ஏற்படும், சரியா? பெரி நோயால் டிஃபிஷியன்சி. அப்போ பெரி டிஃபிஷியன்சியின் காரணமாக விட்டமின் டிஃபிஷியன்சி அது B1 விட்டமின் B1 டிஃபிஷியன்சி காரணமாக என்ன நோய் வருகிறது? பெரி என்ற நோய் வருகிறது. பெரி டிஃபிஷியன்சி இல்லை, பெரி என்ற நோய் எதன் டிஃபிஷியன்சி காரணமாக வருது? குறைபாட்டில் வருகிறது. விட்டமின் B1 குறைபாட்டின் காரணமாக வரக்கூடிய நோய் பெரி. இது கால் வீங்க ஆரம்பிச்சிடும், கை கால்கள் வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆக்சினேட்டட் பிளட் வெசல்ஸ் அப்படின்றான். 2 இருக்குது. ஆக்சினேட்டட் அண்ட் டீஆக்சினேட்டட் பிளட் வெசல்ஸ். 2 வெசல் இருக்கும் உடம்புல. இப்போ ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட பிளட்டில் போகக்கூடிய ஒரு குழாய். வெசல்னா குழாய். ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட பிளட்டில் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ஒரு குழாய். என்னது? அந்த குழாய்க்கு பேர் என்னது? அதாவது ஆர்டரிஸ். அதேமாரி டீஆக்சினேட்டட் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட என்னது? பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொன்னால் வெயின் அர்த்தம். இது நல்லா பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நம்ம மண்டை, இது மூக்கு. இந்த மூக்கு வழியாக வருது. இது என்ன இருக்குது? லங்ஸ். ரைட்டா? இது காற்றில் இருந்தால் ரத்த குழாய்கள் 2 குழாய்கள் போகும். ரைட்டா? ஒன்று ரத்தத்தை ஏற்றிட்டு எல்லா செல்லுகளுக்கும் போகும், உடம்பு கை காலுக்கெல்லாம் போகும். இன்னொரு குழாயை இதில் என்ன? ஆக்சிஜன் இருக்கும் ரத்தத்தில். இன்னொரு குழாயே இப்படி வரும், இது இப்படி போகும், இது இப்படி வரும், இது கார்பன் டை ஆக்சைடு. இதில் என்ன வரும்? கார்பன் டை ஆக்சைடு. இது எப்படின்னு பாருங்கள். மூக்குலேருந்து காற்று வருது லங்ஸில் இருந்து எங்கே போகுது? ஹார்ட்டுக்கு போகிறது. ரைட்டா? ஹார்ட்டுக்கு போகிறது. அப்போது இந்த ஹார்ட்டுக்கு போகும், லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு போகிறது என்னது? ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆக்சிஜனை இந்த மூக்கிலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜனை ஹார்ட்டுக்கு எடுத்து செல்கிறது. அப்போ எந்த குழாய் மூலியமாக எடுத்து செல்கிறது? ஆர்டரி என்ற ஒரு குழாய் மூலியமாக எடுத்து செல்கிறது. ரைட்டா? அப்போ இந்த ஹார்ட்லேருந்து ஆர்டரி, அந்த குழாய்க்கு பேர் என்னது? வெசலுக்கு பேர் என்னது? ஆர்டரி. லங்ஸ்லேருந்து மூக்கிலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜனை ஹார்ட்டுக்கு எடுத்து செல்கிறது. இப்போ ஹார்ட்லேருந்து ரத்தத்து மூலியமாக எல்லா உறுப்புகளுக்கும் போகிறது ஆக்சிஜன். ரைட்டா? இதை மட்டும் பாருங்கள். இந்த லங்ஸ்லேருந்து இந்த இதுக்கு குழாய் மூலியமாக போகிறது. அது வெசல்ன்பாங்க குழாய். ஆக்சிஜனேட்டட்
பிளட் வெசல் அப்படின்னா ஆக்சிஜனேற்றப்பட்ட ஒரு குழாயில் செல்லுது. அந்த குழாய்க்கு பேர் அந்த ஆர்ட்ரரின்னு சொல்லுவாங்க. அதேமாரி இந்த ஆக்சிஜன் இப்படியே போய் இந்த குழாய் மூலம் இப்படி போகுது. அப்போது ஒவ்வொரு செல்லும் ஆக்சிஜனை வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு டீஆக்சிஜனேட்டர்னு சொல்லலாம்ல, ஆக்சிஜன் அல்லாத. ஆக்சிஜனேட்டர்னு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய, அப்போ டீஆக்சிஜனேட்டர்னா ஆக்சிஜன் இல்லாத. அப்படி என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு அர்த்தம். அப்போ அந்த செல்லுகள் ஆக்சிஜனை வாங்கி கொண்டு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும். அதுக்கு பேர் என்னது? டீஆக்சிஜனேட்டர். அது இந்த குழாய் மூலிமா ஆற்றுக்கு வரும். வந்து இப்போ நான் சுவாசம் பண்ணுறேன், ஆக்சிஜன் உள்ளே போகுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு சுவாசத்தை வெளியே விடுறேன்ல, அது கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் டீஆக்சிஜனேட்டர். ரைட்டா? அப்போ இது உள்ளே வர்றதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பேர் வந்து ஆர்ட்ரரி, லங்ஸ்லேருந்து இதுக்கு போகிறது. அப்போ வெளியில் கார்பன் டை ஆக்சைடு விடுறது அது எப்படி வருதுன்னா, இந்த இன்னொரு குழாய் மூலியம் இந்த ஹார்ட்டுக்கு வருது. ஹார்ட்லேருந்து இன்னொரு குழாய் மூலிமா, ஹார்ட்லேருந்து இன்னொரு குழாய் இந்த லங்ஸுக்கு வருது. லங்ஸ் மூலியம் மூக்கு வழியாக வெளியே போயிடுது. அப்போ இந்த குழாய்க்கு பேர் என்னது? இது கார்பன் டை ஆக்சைடு எடுத்து காட்டிலேருந்து எடுத்து இங்கே கொண்டு வருது, லங்ஸுக்கு கொண்டு வருது. இது வெளியே போயிடுது. இதுக்கு பேர் வெயின். அப்போ இதில் என்ன போகுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகுது. அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு போகுது. இவ்வளோ தான். அப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வெசல், அந்த குழாய்க்கு பேர் என்னது? ஆர்ட்ரரி. அப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட் வெசலுக்கு பேர் என்னது? வெயின். வெயின்னா VEIN. அப்போ டெட் மேட்டர் ஃபீடர்ஸ். அப்போ டெட் மேட்டர்ஸ் என்னது அப்படின்னா, அழுகிய பொருள்களை உண்ணக்கூடிய ஒரு கிருமிக்கு பேர் என்னது? டீகாம்போசர்ஸ், சிதைப்பவைகள்னு அர்த்தம். இப்போ பொருள் மக்கிடுது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம சாணம், மாட்டு சாணத்தை போட்டு வச்சுருக்கோம் வீட்டுக்கு வெளியில். அதை தோண்டி கொஞ்ச நாள் கழிச்சு மக்கி போயிருக்கும். அதை தோண்டி பார்த்தா அதில் வந்து மண்புழுக்கள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது ஒரு உயிரினம் தானே. அந்த மண்புழுக்கள் தான் எவ்வாறு அழைக்க? சிதைப்பவைகள்னு அழைக்க. அதை சிதைய வைக்கிறது. அந்த சாணியை அந்த மண்புழுக்கள்னால் அது சிதையாது. ரைட்டா? அந்த மண்புழுக்கள் அது ஒரு உயிரினம். அது என்ன? சிதைய வைக்கிறது அப்படின்றான். டெட் மேட்டர் ஃபீடர்ஸ். அது மண்புழுக்கள் அதை சாப்பிட்டு சிதைய வைக்கிறது, டீகாம்போசர்ஸ். ரைட்டா? அப்போ ஸ்டொமக் இன்டெஸ்டின் வால்வ் அப்படின்றான். ஸ்டொமக்குன்னு என்னது? நம்மளோட இறப்பை. இன்டெஸ்டின் சிறுகுடல். ரைட்டா? இறப்பை சிறுகுடலோட, அதாவது வால்வ்னா டியூப் என்னன்னு கேட்குறான். இறப்பைக்கும் சிறுகுடலுக்கும் நடுவில் உள்ள டியூப் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபைலோரிக் ஸ்பின்டர்னு அர்த்தம். அதை ஸ்பின்டர்னு சொல்கிறான். ரைட்டா? ஸ்பைலோரிக் ஸ்பின்டர் அப்படின்றான். இறப்பைக்கும் இறப்பை மற்றும் சிறுகுடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வால்வ் என்னது? அது ஒரு டியூப். அப்போ அந்த டியூபுக்கு பேர் என்னது? பைலோரிக் ஸ்பின்டர்ன்றான். ஸ்பின்டர் அப்படின்றான். பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கேட்க மாட்டான், லிமிட்டாக தான் கேட்பாங்க. இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வந்தால் எழுதிக்கோங்க. எரடிகேட்டட் டிசீஸ். எரடிகேட் அப்படின்னா வெளியேற்று, அழித்து விடு. எரடிகேட்னது எரடிகேட் திஸ் மேட்டர்னால் இந்த மேட்டரையே அழிச்சிடப்பா அப்படின்றோம்ல. அப்போ எரடிகேட்டட் டிசீஸ் அப்படின்னா அது ஒழிக்கப்பட்ட, எரடிகேட்னா ஒழிக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட நோய் என்னது அப்படின்னா ஸ்மால் பாக்ஸ் என்ற பெரியம்மை என்ற ஒரு நோய் இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்பட்டு விட்டது. அதை எரடிகேட்டட் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரூட் பாட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தாவரங்களில் வந்து இந்த மாம்பழம் இருக்கிறது. அப்போ அது அந்த மாம்பழம் வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறமா தான் வரும். அது பேர் அந்த ஓவேரின்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்னு தாவரத்தின் ஒரு பகுதி. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன்னா கருவுறுதலுக்கு பின்பு தாவரத்தின் ஒரு பகுதி. அதுக்கு பேர் எப்படியே ஓவரின்னு சொல்லுவாங்க. தாவரத்தில் கருவுறுதல் நடைபெற்ற பின்பு, ரைட்டா, அதோட என்னது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஓவரின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஃப்ரூட்னா அது பழங்கள் தான், அது ஓவரி தான். ஃப்ரூட் பாட்னா பழங்களின் பகுதி. எப்போ? ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் நடைபெற்ற பின்பு பழங்களின் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓவரி என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அப்போ பேரமேசியம் மூமெண்ட் அப்படின்றான். பேரமேசியம் மூமெண்ட்னா சிலியா அப்படின்றான். அப்படின்னால பாருங்கள், அதாவது பேரமேசியம்ன்றது இப்போ தான் நம்ம படித்தோம். ஒன்றது அமீபியா என்னது? சிங்கிள் செல். அது எப்படி ரெண்டாக உண்டாகுது? ஒரே செல்லை கொண்ட ஒரு உயிரினம். அது அந்த ஒரு செல்லு தான் இருக்குது, அது ஒரு உயிரினம். அது இன்னொரு உயிரினத்தை எப்படி உண்டாக்குது? அமீபியாவுன்னா அது ஃபிஷன் மூலியமாக உண்டாக்குறது. ஃபிஷன்னா பிரிதல். அதுக்குள்ளேயும் ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் இருக்கும். ஒரே செல்லு தான், அதுக்குள்ளேயும் இருக்கும், 2 உறுப்பும் இருக்கும். அது இரண்டாக பிரிந்து
2 அமீபியாவை உண்டாக்கிவிடும். அப்போ இது ஒற்றை செல் உயிரினம். அதே மாதிரி இதுவும் இது பேரமேசியம் என்பதும் ஒரு ஒற்றை செல் உயிரினம். அது எவ்வாறாக இது எங்கே இருக்கும்னா குளம் குட்டையெல்லாம் சாக்கடையில் இருக்காது, நல்ல நீராக இருக்கணும், நல்ல தண்ணியாக இருக்கணும். ஒரு கம்மாயி இல்லை நம்ம ஊரில் பார்த்தோம்ல கம்மாய் இருக்குல்ல, அது நல்ல நீராக இருக்கணும். அதுக்கு கெட்டுப்போன தண்ணியில் இருக்காது, நல்ல நீரில் இது பேரசியம் இருக்கும். ஒரு செல் தாவரம், ஒரு செல் உயிரினம். இது நல்ல தண்ணியில் இருக்கும். ரைட்டா? இது எவ்வாறாக நகருகிறது இதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு செல்லு தான் அமீபியா மாதிரி நகருகிறதுனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலியான்றான். சிலியான்னு என்னது? நம்ம தலைமுடி இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல தலைமுடி இருக்குல்ல, அது மாதிரி இந்த பேரமேசியம் என்ற ஒரு ஒற்றை செல் உயிரினம் எங்கு வாழுகிறதுனா குளம் குட்டைகளில் வாழும். இதற்கு மேல்புறமாக என்ன இருக்கும்? சிலியா இருக்கும். சிலியா என்னது? ரோமங்கள் இருக்கும். அந்த ரோமங்களை ஆட்டி தண்ணியில் ஆட்டி இது நகர ஆரம்பிக்கும். சரியா? அடுத்து ஃபுங்கல் செல்வால் அப்படின்னா, ஃபுங்கல் என்னது? பூஞ்சையோட செல்வாலோட காம்போனன்ட் என்னது? அது பூஞ்சையில் உள்ள புஞ்சை என்னது? புஞ்சை அப்படின்னு சொன்னாலே என்னது? அதில் குளோரோஃபில் இல்லை. ரைட்டா? குளோரோஃபில் கிடையாது. அது உணவு தயார் பண்ண முடியாது. அழகி தயார் பண்ண முடியும். இந்த அழகியும் புஞ்சையும் ஒன்று சேர்ந்தால் அதற்கு பேர் என்னது? லிச்சன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு உயிரினம். இந்த 2 உயிரினம் சேர்ந்து ஒரு புதிய உயிரினத்தை உண்டாக்கும், லிச்சன். அது உணவு தயார் பண்ணும். ஏன்னா அழகியோட இதுவும் இருக்கு இல்லையா. அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், புஞ்சையில் உள்ள செல்வாள்களோட காம்போனன்ட் அப்படின்னா புஞ்சையோட செல்லுக்கு மேலே உள்ள சுவரில் உள்ள காம்போனன்ட். அது காம்போனன்ட் என்னது? அதில் உள்ள பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்குறான். என்னது? கைட்டின்றது ஒரு கட்டியான பொருள். புஞ்சை என்னது? காளான்களில் உள்ள ஒவ்வொரு செல்லில் உள்ள மேல்புறத்தில் உள்ள அந்த சுவர்கள், அந்த காளான்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கைட்டின் என்ற ஒரு பொருளால் ஆன சுவர்கள் இருக்கும். அதற்கு பேர் என்னது? அது கொஞ்சம் சற்று தடிமனாக இருக்கும். அப்போ ஷோல்டர் / ஹிப் ஜாயிண்ட். அப்போ ஷோல்டர்னால் நம்ம இந்த கை இருக்குது, 2 கைக்கு மேலே ஷோல்டர் பின்புறம் இருக்குல்ல, இது இந்த ஜாயிண்ட். இப்போ கையை தூக்குறோம்ல, ஜாயிண்ட்லேருந்து தான் தூக்குறோம். அதுதான் சொல்லுவாங்க ஹிப்பு ஜாயிண்ட். ஹிப்புன்னு என்னது? கீழே. ஷோல்டர்னா கை மேலே. ஹிப்புன்னா என்னது? நம்ம தொடை இருக்கு இல்லையா, நம்ம இடுப்பு ஜாயிண்ட்டு. இந்த 2மே எதால் ஆனது அப்படின்னா பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட். பால் வடிவத்தில், பால் மாதிரி இந்த கையை தூக்குறது, இந்த காலை நகர்த்திட்டு போகிறோம். ஹிப்புனா இடுப்பு, ஷோல்டர்னா தோள்பட்டை. இந்த 2 எப்படி நகருதுன்னா அது ஆட்டுறோம் இல்லையா, கையை காலை ஆட்டுறோம் இல்லையா, அது எப்படி ஆடுதுன்னா பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட். இந்த 2க்கு நடுவில் என்ன ஜாயிண்ட் இருக்கிறது? பந்து வடிவம் மற்றும் சாக்கெட் வடிவத்தில் உள்ள ஒரு இணைப்பு மூலமாக நாம் இந்த 2ஐயும் ஆட்டுகிறோம். தோள்பட்டை, இடுப்பு மற்றும் மூட்டு 10 கிண்ண மூட்டுன்றான். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட்.